நண்பர்களுக்கு வணக்கம். நாளை விடிய போகும் நாள் நன்னாளாக, நாளை பிறக்கப் போகும் ஆண்டு 2026 மிக சிறந்த வருடமாக அனைவருக்கும் உரித்தாகணும். அதற்கு இயற்கை துணை செய்யணும். சரி, இப்போ 2025 முடிஞ்சிருச்சு. இப்போ 2025 நம்மளை எப்படியெல்லாம் பாடப்படுத்திருக்கு அப்படின்னு ஒரு ஜாலியான ஒரு செய்தி தொகுப்பு அப்படி வச்சுக்கோமே. 2025 ஏதோ இப்போ சமீபத்தில் ஒரு செய்தியெல்லாம் பார்த்தேன். இப்போ 2025 மோசமாக இருந்துச்சு, இப்போ 2026 வரப்போகுது, அப்போ 2025 பரவாயில்லையே அப்படின்ற அளவுக்கு இருக்கும். அதனால் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரு காமெடி ஒன்று, ஒரு நல்ல ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயம் வந்துருச்சு. சரி, இதை பற்றி சும்மா ஜாலியாக டீட்டெயில்டாக பேச போகிறோம். அதில் என்ன நடக்குது, என்ன நடந்திருக்கு, என்ன நடக்க போகுது அப்படின்னு. சில நேரம் நம்ம சொல்கிற அந்த கணிப்பு ஒருவேளை படித்தாலும் படிச்சிடலாம், தெரியாது. ஏன்னா நம்ம நிறைய அலசுறோம் இல்லையா. இப்போ விஷயங்களை பூரா பேசுகிறது, கேட்குறது, படிக்கிறது அப்படின்னு அலசும்போது இதெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நினைக்கிறது தான். இது நம்மளுடைய தனிப்பட்ட விருப்பம் அப்படிங்கிறத தாண்டி இது மக்களோட விருப்பம், அவங்க பேசுகிறது எல்லாம் சேர்த்து பண்ணுறது. இதை பற்றி நம்ம டீட்டெயில் பேச போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது சினிமா, அரசியல், உலக செய்திகள், அப்புறம் சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் உண்மைத்தன்மை மாறாமல், சமரசம் இல்லாமல் தரவுகளோடு பேசக்கூடிய ஒரு செய்தி ஊடகம். முக்கியமாக உங்களுடைய சப்போர்ட் தேவைப்படுது. நீங்கள் கொடுக்கும் ஆதரவு, சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்களுக்கு பகிர்ந்து, இதை நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஆதரவு நம்மளை மேல்மேலும் உற்சாகப்படுத்தும். நிறைய விஷயங்களை தேடி கொடுக்க தோணும். நன்றி. இப்போ நம்ம எப்படி பிரிக்கலாம்னா, இந்த 26 பிறக்க போகும் 26 எப்படின்னா, சாதாரண மனுஷனோட வாழ்க்கை என்னெல்லாம் நடந்திருக்கு, என்னெல்லாம் நடக்க போகுது, அப்புறம் அரசியலில் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு, இந்த மாதிரி இதை ரெண்டாக பிரிச்சுக்குவோம் ஜெனரலாகவே. இப்போ சாதாரண மனிதரோட வாழ்க்கையில் உங்களுக்கு 2025 கடந்த 11 வருஷமாக 15 லட்ச ரூபா கிடைக்கல இல்லையா, 26 கிடைக்காது. ஸோ இது முக்கியமான ஒரு ஆர்வம். நீங்கள் முழுசாக நம்பலாம். எப்படி காலையில் சூரியன் கிழக்கே உதிக்கிறது அப்படிங்கிறது எப்படி நாம் நம்புகிறோமோ, அதே மாதிரி நம்ப வேண்டியது 15 லட்ச ரூபா கிடைக்காது. சரி, அப்புறம் 2026 நீட்டுக்கு விளக்கு கிடைக்காது. காரணம், மேலே ஒன்றியத்தில் உட்காந்துருக்கவங்க வேறு. அப்போது ஒருவேளை ஒன்றியத்தில் ஆட்சி மாறுச்சுன்னா, இப்போ 2029 வரைக்கும் ஆட்சி மாற்றத்துக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் 2026 நீட்டுக்கு விலக்கு கிடைக்காது. ஆனால் அந்த நீட்டுக்கு எதிரான போராட்டம் என்னது, நம்ம உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கு, அந்த வாதம் எல்லாமே தொடரும். இப்போது இங்கே இருக்கிற தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணிகிட்டு இருக்க திமுக முன்னே இருந்த அரசுகளை விட இது இந்த திமுக அரசு எதில் குறை இருக்கோ இல்லையோ, சட்ட ரீதியான போராட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்போது நீட்டுக்கு எதிரான சட்ட ரீதியான போராட்டமும் தொடரும். அது தொடர்றதுக்கு 2026 ஏப்ரல், மே இவங்க ஆட்சி திரும்பவும் வரணும் அப்படிங்கிறதா. சரி, அடுத்து தங்கம் விலை மேலும் அதிகரிக்கும். இது நம்ம சொல்ல வேண்டியதில்லை, 1 லட்சம் தாண்டி போயிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னா, உலகத்தோட விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் இருக்குது. அமெரிக்கா தாந்தோண்டித்தனமாக நிறைய அவங்க என்ன கடனை எக்கச்சக்கமான கடனாகி அவங்களால வட்டி கட்ட முடியாமல், பாண்டு பேப்பருக்கு அவங்க வெளியே கொடுத்த பாண்டு பேப்பருக்கு வட்டி கொடுக்க முடியாமல், டிவிடெண்ட் கொடுக்க முடியாமல் ஏகப்பட்ட சிக்கல் இருக்கிறதுனால எக்கச்சக்கமாக இந்த மாதிரி வரி போட்டு, இம்போர்ட்டுக்கு டியூட்டி போட்டு எக்கச்சக்கமாக பண்ணதுனால இப்போ என்ன பண்ணிட்டாங்க, சரி இவங்கிட்ட வெறும் பேப்பரில் அச்சடித்த பேப்பரை வாங்கி வைக்கிறது பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சீனா, ரஷ்யா எல்லாம் கட்டியாக தங்கத்தை வாங்கி குவிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வியாபாரத்துக்காக அரபு நாடுகளில் எக்கச்சக்கமான தங்கம் குவிஞ்சு கிடக்கு. அதே மாதிரி சிங்கப்பூரில் நிறைய தங்கம் குவிஞ்சு கிடக்கு. இப்போது இந்தியாவில் சொல்ல வேண்டியதில்லை, ஏற்கனவே வாங்கியிருக்க தங்கம் ஒவ்வொரு வீடுகள்லையும், உதாரணத்துக்கு நமக்கு இப்போ 140 கோடி பேர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஒரு வீட்டுக்கு 5 பேர் அப்படின்னு சொல்லி கணக்கு வச்சாச்சுன்னா 30 கோடி வீடு. 30 கோடி வீட்டில் குறைஞ்சபட்சம் ஒரு 10 கோடி வீட்டில் ஒரு வீட்டுக்கு ஒரு 10 பவுனு அப்படின்னு எடுத்தாச்சுன்னா, ஒரு 100 கிராம், 150 கிராம், 200 கிராம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பவுன் எக்கச்சக்கமாக இருக்கா.
இதை நீங்கள் மொத்தத்துக்கு கணக்கு போட்டு பாருங்கள். உலகத்திலே அதிகமான கோல்டு ரிசர்வ் வந்து இந்தியாவில், அதுவும் வீடுகளில் பெண்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதான். ஸோ இதுக்கப்புறம் வந்து எப்படியும் வந்து தங்கத்தோட விலை குறையாது. காரணம், இன்னும் வந்து சைனா தன்னோட முதலீட்டை எல்லாமே தங்கமாக வாங்கி குமிச்சு வைக்கிறதுனால தங்கத்தோட விலை குறையாது. ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். இந்த மாற்றம் வந்து ஆறுடன் தான். ஆனால் அதுக்கு வந்து கொஞ்சம் ஓரளவு வாய்ப்பு இருக்க நினைக்கிறேன். பெண்களுக்கு தங்கத்தின் மேல் மோகம் குறையும். தங்கத்தை வாங்கி இதை வச்சு என்ன செய்ய போகிறோம், வேண்டாம் அப்படின்னு தங்கத்தின் மேல் மோகம் குறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் நான் சொல்கிறது இப்போ இந்த சொல்கிறது வந்து இந்திய அளவில் மட்டும். இப்போ தமிழ்நாட்டில் 2025 விட 2026 பட்டதாரிகள், கிராஜுவேட்ஸ் இன்னும் அதிகமாவாங்க. அதில் இன்னொரு வந்து ஒரு விஷயம் என்னென்னா, அந்த பட்டதாரிகளில் தற்குறிகள் இன்னும் அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து பீகார், ஒரிசா, உத்தரப்பிரதேஷ் தான் வந்து ஒரு படிப்பறிவு இல்லாத ரொம்ப மோசமான மாநிலம். நம்மெல்லாம் வந்து பயங்கரமான வந்து ஒரு படிப்பறிவு உள்ளவங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் சமீப காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்க நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் படித்த முட்டாள்கள் நிறையா, தற்குறிகள் நிறையா. நான் வந்து ஒரு கட்சியை மட்டும் தனியாக சொல்லலை, ஜெனரலாகவே படித்தவங்க வந்து ரொம்ப சிந்திப்பாங்க இல்லையா, அந்த சிந்தனை மழுங்கடிக்கக்கூடிய அளவுக்கு சினிமா சம்மந்தப்பட்டதோ இல்லை வேறு கவர்ச்சி விஷயங்களோ அவங்க மூளையை மழுங்கடிச்சிருக்கு, தற்குறிகளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நிறையா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்களா. 2026 பட்டதாரிகள் எண்ணிக்கை அதிகரிக்கும், அதே மாதிரி தற்குறிகள் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இளைஞர்களுக்கு மேரேஜ், கல்யாணம் எடுத்தோன்னா வந்து அரேஞ்சு மேரேஜ் குறைஞ்சி, இதுக்கப்புறம் லவ் மேரேஜ் வந்து இன்னும் அதிகரிக்கும். 2025 இப்போது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அரேஞ்ச் மேரேஜை விட 2025 பார்த்தோம்னா காதல் கல்யாணம், அதாவது லவ் அண்ட் கம் அரேஞ்ச் மேரேஜ் அப்படி இருந்தது. அரேஞ்ச் மேரேஜ் வந்து குறைஞ்சி இன்னும் காதல் கல்யாணம் அல்லது லவ் கம் அரேஞ்ச்டு மேரேஜ் வந்து அதிகரிக்கும். அதில் இன்னும் ஒரு முக்கியமான மாற்றம் வரும். என்னென்னா 24, 25 இப்போ 2025 வந்து விவாகரத்து, மனமுறிவு ரொம்ப அதிகமாக இருந்துச்சா, அதெல்லாம் வந்து 2026 குறையும்னு தோணுது. ஏன்னா வெளியில் ஆட்கள்கிட்ட பேசும்போது, சரி இவன் தான் கிடைச்சான், இல்லை இவ தான் கிடைச்சா, நம்ம அனுசரித்து போயிடுவோம், இல்லைன்னா வந்து டைவர்ஸ் பண்ணி அப்புறம் இன்னொருத்தையை தேடி நம்ம வந்து கொதிக்கிற எண்ணெயிலேருந்து எரியிற அடுப்பில் விழுந்த மாதிரி ஆயிடக்கூடாதே, சரி என்ன கிடைச்சதோ அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவோம் அப்படின்னு விவாகரத்து எண்ணிக்கை வந்து 2026 குறையும் அப்படின்னு ஒரு ஆரூடம். அப்படி அதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்ல தெரியுமா, ஆண்கள் வந்து அடங்கி போயிடுவாங்க, பெண்கள் வந்து அடங்க மாட்டாங்க. ஏன்னா முன்ன இருந்ததை விட பெண்களுக்கான சுதந்திரம், பொருளாதார சுதந்திரம், உழைப்பு, வேலைவாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லாம் வேலையும் செய்யணும், எல்லாம் செஞ்சுட்டு அவங்க எப்படி அடங்கி போவாங்க. ஆனால் ஆண்கள் வேலை செஞ்சால் கூட இது வந்து நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நமக்கு வந்து நமக்கான வாரிசு நம்ம குடும்பம் அப்படின்னு நினச்சி முன்னை விட சமரசம் பண்ணக்கூடிய இடத்துல வந்து ஆண்கள் அதிகமாவாங்க. அப்படிங்கிறதுனால விவாகரத்து வந்து குறையும் 2026. சரி, இப்போ வந்து நம்ம ஜெனரல் இதை பற்றி இப்போ அதுபோக விவசாயிகள் தற்கொலை தொடரும், விவசாயிகள் கஷ்டம் தொடரும், இதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. விவசாயம் சொல்லிட்டாலே வந்து அவங்க எப்படி பார்த்தாலும் இந்த வர்ண பகவான் மழை வரணும், அப்புறம் ஏதாவது பயிர் போடணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு எல்லாம் போட்டு விளைய வச்சு உரம் கிடைக்குதா, மருந்து கிடைக்குதா அப்படின்னு எல்லாம் பார்த்து வந்ததுக்கு அப்புறமும் கடைசியாக வந்து விளைச்சல் விளைஞ்சதுக்கப்புறம் வந்து வாங்கிறதுக்கு ஆள் இல்லை. அல்லது இப்போ இருக்கிற இன்றைக்கி கரண்ட்டில் இருக்கிற திமுக அரசாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி 10 வருஷமாக ஆட்சி பண்ண அதிமுக அரசாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி 5 வருஷம் ஆட்சி பண்ண திமுக அரசாக இருக்கட்டும், இந்த நெல் கொள்முதல் இதை வந்து உருப்படியாக அவங்க வந்து எத்தனையோ விஷயங்கள் பண்ணுறாங்க இல்லையா. அதில் அங்கங்கே வந்து நல்ல ஷெட்டு போட்டு மழை பெஞ்சா அது வந்து நனைஞ்சு முளைச்சி போய் வீணாக போகாமல் அரிசி, ஏன்னா விளைய வைக்கிறது எவ்வளோ கஷ்டம், அது விளைய வச்சு கொண்டு வந்து சேர்த்தா அதை வந்து அவ்வளோ கீழ்த்தரமாக நடத்துகிற அரசு, அது எந்த அரசாக இருந்தாலும் கண்டிக்கத்தக்க அரசு. அது வந்து 2026 அந்த அவலம் இன்னும் தொடரும். எந்த அரசுக்கும் வந்து அறிவே வராது, உணர்ச்சியே வராது. நீங்கள் போராட்டம் வந்து விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்கன்னா என்ன நடக்கும், விவசாயிகள் வந்து எப்போவுமே தனித்தனியாக இருக்காங்களா, அவங்க ஒன்று கூடி இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் எடுத்தாச்சுன்னா
இப்போ 5,43,00,000 பேர் வந்து வாக்காளர்களா இப்போ வந்து திரும்ப வந்து ஃபார்ம் 6 எல்லாம் கொடுத்து எல்லாம் முடித்து வரும்போது ஓரளவு 5.25 கோடியோ அல்லது 6 கோடி பேரோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6 கோடி பேர் வாக்காளர்களில் விவசாயிகள்னு எடுத்திங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து 2.5 கோடி பேர் இருக்காங்க. விவசாயிகள் அல்லது விவசாயம் சம்மந்தப்பட்டவங்க 2.5 கோடி 3 கோடி பேர் இருக்காங்க. அவங்க மட்டும் மனசு வச்சா எந்த கட்சியும் வந்து அதிகாரத்துக்கு வர முடியாது. இவங்க வந்து ரொம்ப மோசமாக இருக்காங்கன்னா இப்போ ஆளும் அரசு வந்து குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து அந்த நல்ல விளைய வைக்கணும். அது போக வந்து அது வந்து முளைச்சி வீணாக போகாமல் அதுக்கு வந்து ஒரு ஷெட்டு கட்டுறதுக்கு என்ன ஆயிரப்போகுது? எவ்வளவோ செலவு பண்ணுறீங்கல்ல, என்னென்னவோ திட்டங்கள் திட்டுறீங்கல்ல, இதில் வந்து விவசாயிகள்னா அவ்வளோ அலட்சியம். ஓகே, அந்த அலட்சியம் 2026லையும் தொடரும் அப்படிங்கிறது தான். சரி, இப்போ வந்து கவர்மெண்ட் எடுத்தாச்சா முதல்ல நம்ம ஒன்றிய அரசு எடுத்துக்கோமே. அந்த ஒன்றிய அரசில் வந்து எப்படின்னா 2026 வந்து பிரதமர் பதவி மாற்றப்படும். அதுக்கு புதுசாக ஒருத்தர் வருவார். இது வந்து முக்கியமான ஒரு ஆருடம். ஓகே, ஏன்னா இந்த ராகு கேது சூரியன் எங்கே போகுது, அங்கே கிழக்கேருந்து மேற்கு போகுது, அப்புறம் சந்திரன் எங்கே வருது, மேற்கேருந்து கிழக்க வருது, அல்லது ஈவினிங் அது அந்த மாதிரி ஒரு சில அதில் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. அந்த நிறையா விஷயங்களை பேசி சொல்லக்கூடிய அவர் சேலம் பாலாஜியாக இருக்கட்டும், அவர் செல்வியாக இருக்கட்டும், வேறு ஆட்கள் யார் சொல்லலாம், அதெல்லாம் நம்ம சொல்ல வரல. நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை வச்சு ஆருடம் சொல்கிறோம். இது வந்து நரேந்திர தாமோதராஸ் மோடி பிரதமர் பதவியிலிருந்து விலக்கப்படுவார். புதிய ஒருத்தர் பிரதமராக பதவியேற்பார். பதவியேற்றதுக்கப்புறம் அவரும் தன் பங்குக்கு வாயாலே வடை சுடுவார். வேறு எதுவும் மக்களுக்கு இந்த தனக்கு வாக்களித்தோ அல்லது ஞானேஷ்குமார் மாதிரி வந்து புல்லுருவிகள் மூலமாக இங்கே அதிகாரத்துக்கு வந்த ஆட்கள் வந்து மக்களுக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு நினைக்காம அவங்க வந்து சிலருக்கு மட்டும் சாதகமாக வழக்கம் போல் மக்களுக்கு வந்து வாயால் வடை சுடுவார்கள். அதுபோக அதானி அம்பானியோட வளர்ச்சி வந்து ரொம்ப வேகமாக இருந்த 2025 இருந்த வேகம் வந்து 2026 வந்து கொஞ்சம் குறையும். அதுக்கு வந்து காரணம் வந்து உலக அளவில் இருக்கிற ஜியோ பாலிட்டிக்ஸ் கொஞ்சம் குறையும். ஆனால் அவங்க வந்து கொள்ளையடிக்கிறது குறையாது. அதே மாதிரி இப்போ அதானிக்காக வந்து ஆரவல்லி மலை தொடரை வந்து வேறு மாதிரி 100 மீட்டர் இருந்த வரைக்கும் இருந்தால் தான் வந்து ஹில்லு 500 மீட்டர் இருக்க தொடர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா சுப்ரீம் கோர்ட்டே வந்து ஒரு மாதிரி அப்படி பாலிஷ்டாக போட்டு நீங்கள் வந்து கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு உத்தரவு போட்டாங்களா? அந்த உத்தரவு வந்து இப்போ நிறுத்தி வச்சுருக்காங்களா? அப்போது ஆரவல்லி மலைத்தொடர் அதாவது இருக்கிற அத்தனை சீபோர்ட்டு ஏர்போர்ட்டு எல்லாமே டேக் இட் அதானிக்கு வந்து அள்ளி கொடுத்த மாதிரி ஆரவல்லி மலைத்தொடரையும் வந்து யூ டேக் இட் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு மூலமாக என்ன கேட்டால் கோர்ட்டே சொல்லிடுச்சு அப்படின்னு. கோர்ட்டே சொன்ன நம்ம வந்து காவேரி இஷ்யூவுக்கு வந்து கர்நாடகா செவி சாய்க்கலை. ஓகே, கோர்ட்டே சொல்லிடுச்சுன்னா அப்போ முதல்ல அதை சரி பண்ணு, அதுக்கப்புறம் கோர்ட்டை பற்றி பேசுவோம். அப்படி இது கோர்ட்டை வந்து நம்ம தரக்குறைவாக பேசுகிறது இல்லை. ஆனால் கோர்ட்டே சொல்லிடுச்சுன்னா அது வந்து இப்போ அதே கோர்ட்டே வந்து நிறுத்தி வச்சுருக்கு. அப்போ ஒருத்தர் சொன்ன அந்த இதை வந்து கோர்ட் இப்போ நிறுத்தி வச்சுருக்குன்னா அப்போ யார் குற்றவாளி யார் சரியானவங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. சரி, இப்போ வந்து அம்பானி அதானியோட வளர்ச்சி வந்து மட்டுப்படுத்தப்படும். ஆரவல்லி மலைத்தொடர் அதே பிரச்சனை வந்து தொடரும். அந்த ஆரவல்லி மலைத்தொடர் பிரச்சனை வந்து தீராது, தொடரும். அதே மாதிரி அங்கே இந்திய அளவில் அதிகாரத்தில் பார்ப்பனர்கள் கை இன்னும் ஓங்கும். ஓகே, அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் வந்து புதிய அரசு அமையும். காரணம் எலெக்ஷன் வருது, எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்தால் தான் புதிய அரசு. அது இப்போ ஆட்சி பண்ணிட்டு இருக்க திமுக வந்தாலுமே அது புதிய அரசு தானே, புதிய அரசு வரும். அது வந்து திமுகவாக இருக்கிறதுக்கு பயங்கர ஸ்ட்ரகிள், அப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனைக்கு அப்புறம் வந்து திமுகவே ஒரு எட்ஜில் வந்து திரும்பவும் அதிகாரத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் வழக்கம் போல் அரசு அதிகாரிகளும் காவல்துறையும் பொதுமக்களை வந்து ரொம்ப கேவலமாக கீழ்த்தரமாக நடத்துறது தொடரும். அப்புறம் வந்து சலுகைகள் வந்து இந்த அரசு வந்து திரும்ப வந்ததுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லி சலுகைகள் மக்களுக்கு வந்து நிறைய அள்ளி கொடுப்பாங்க. அப்புறம் இன்னொரு வழியில் டாஸ்மாக் மூலமாக திரும்ப அதுவே வாங்கிக்கிடுவாங்க, அரசோட கஜானாவுக்கு வந்து சேர்ந்துடும். அப்புறம் வந்து இப்போ அதிமுக எடுத்தோம்னா அது வந்து சேர்க்க சரியில்லாமல் ரொம்ப தடுமாறி ஒரு மிக பெரும் சிறிய கட்சியாக மாறும். ஆனால் திமுகவுக்கு அப்புறம் வந்து
தனிப்பெரும் பெரிய கட்சினா அதிமுக தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி இருந்ததை விட கொஞ்சம் லெவல் வந்து குறைஞ்சி தான் இருக்கும். அதுபோக தாவேக்கா எடுத்தோம்னா இப்போ ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நீங்கள் எலெக்ஷன் வந்து சேர்ற வரைக்கும் பார்த்தா மேலும் 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 பயங்கர பிரம்மாண்டம், எங்கே பார்த்தாலும் இளைஞர்கள் பெண்கள் அப்படின்னு பயங்கரமாக கூட்டம் கூடுறாங்க, எல்லாம் போடுறாங்க, வேடிக்கை பார்க்குறாங்க அப்படின்னு எல்லாம் வரும். வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணிவிட்டு வீழ்ச்சி அடையும். தாவேக்கா வந்து பெருசாக எந்திரிச்செல்லாம் நிற்காது, வீழ்ச்சி அடையும். அதுக்கப்புறம் வந்து இப்போது சீமான் வந்து என்ன பண்ணுவார்னா, இப்போ இது வரைக்கும் வந்து ஒவ்வொருத்தராக எதிர்த்தோம், இப்போது பெரியார் எதிர்த்தோம். இனிமேல் வந்து அவர் சரி பெரியாரை எதிர்த்தது போதும், அது நிறைய பண்ணிட்டோம் அப்படின்னு இனிமேல் ஒருவேளை காமராஜரையும் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களையும் எதிர்க்க ஆரம்பிப்பார். அது போக மேபி அடுத்த வருஷத்தில் அது முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வருஷம் வந்து பிரபாகரனை எதிர்ப்பார். ஏன்னா அவரோட இது வந்து யாரை எதிர்க்கிறோம் எதுக்கு பேசுகிறோம் அப்படின்னு அவருக்கே தெரியல, மாறி 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 பேசக்கூடியவர். அது போக வந்து இங்கே வந்து நம்ம இந்த வன்புணர்வு அப்புறம் அது சம்மந்தப்பட்ட பொதுமக்களுக்கு கிடைக்கக்கூடிய நியாயம் இது எல்லாமே இந்த மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்காம இந்த அவலம் வந்து தொடரும். அதுபோக வந்து இப்போ நமக்கு வந்து இங்கே சங்கி, அப்புறம் ஊப்பி, அப்புறம் வந்து அணில், உடன்பிறப்பு அணில்னு சொல்லிட்டு ஊப்பின்னு சொல்லி 200 ஊப்பின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி சங்கின்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்புறம் அணில்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த தற்குறிங்கிறது வந்து அவங்க கட்சிக்கு மட்டும் பொது இல்லை. தற்குறிகள் வந்து திமுகவில் இருக்காங்க, அதிமுகவில் இருக்காங்க, நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்க, தாவேக்காவில் இருக்காங்க, பிஜேபியில் இருக்காங்க, காங்கிரஸில் இல்லை. ஏன்னா காங்கிரஸில் வந்து தொண்டர்களே இல்லை, அது சொல்ல முடியாது. அதே மாதிரி திருமா கட்சியிலையும் இருக்காங்க. தற்குறிகள் எல்லா கட்சியிலும் இருக்காங்க. ஆனால் அதிகமான தற்குறிகள் எந்த கட்சியில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியது உங்களுக்கே தெரியும். ஆனால் இந்த சங்கி, ஊப்பி, அணில் அவங்களுடைய மோதல் இருக்கு இல்லையா, அது வந்து இதில் டிஜிட்டலாக இருக்கட்டும், பொதுவெளியில் உச்சத்தை தொடும். அதாவது ரொம்ப நாராசமாக கேவலமாக உச்சத்தை தொடும். அது போக வந்து இந்த எலெக்ஷன் கமிஷனோட ஆட்டம் வந்து இன்னும் கண்டினியூ ஆகும். அதே மாதிரி நம்ம கவர்னர் அவரோட ஆட்டம் வந்து இன்னும் ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. வழக்கம் போல் இவங்க வந்து சட்ட ரீதியாக வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அது போக வந்து நமக்கு வந்து எப்படின்னா ஓவராலாக இப்போ சொன்னோம் அப்படின்னா இன்றைக்கி 2025 என்ன நடந்திருக்கோ இதில் வந்து மிகப்பெரிய மாற்றம் இருக்காது. நம்ம சொல்கிற ஒரே மாற்றம் வந்து இந்த தேர்தலுக்கு அப்புறம் திரும்பவும் கஷ்டப்பட்டு திமுக வந்து ஆட்சியை தொடரும். அது போக அங்கே பிஜேபி வந்து ஆட்சி இருக்கும், ஆனால் பிரதமர் வந்து வேற ஆளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஒரே ஒரு மாற்றம் மட்டும்தான் 2025க்கும் 2026க்கும் ஒரே ஒரு மாற்றம் மட்டும்தான். இந்த 2025 5க்கு பதில் 2026 6 அது மட்டும்தான் வரும். மற்றபடி அவலமான கேவலமான ஒரு அதிகாரம் ஆட்சி மக்களுக்கு நியாயம் கிடைக்காம அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து 2026லேயும் தொடரும். இதை வந்து நமக்கு என்ன நடக்குன்னா ஐயோ இப்படி வருது அப்படின்னு கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நமக்கு ஏற்கனவே லஞ்சம் பழகிருச்சு, ஊழல் பழகிருச்சு. அவங்க அதிகாரத்தில் வந்து நம்மளை வந்து அடக்குமுறை வரும்போது அதையும் வந்து பார்த்து பழகிருச்சு. அதனால் நமக்கு வந்து எல்லாமே பழகிருச்சு. 25 பழகும்போது 26 பழகாதா, 26ம் பழகிடும். இது தாண்டி ஒருவேளை இதெல்லாம் தாண்டி நல்லது நடந்துருச்சு அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சி. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள்.